ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதே இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு தெரியும். 3 ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்கீங்க. அண்ட் அதர்வா, தேங்க்யூ ஃபார் பீயிங் த பிரதர் யூ ஆல்வேஸ் ஆர். அண்ட் அதர்வாவோட ஐயோ நிறைய சொல்லணுன்னு ஆசையாக இருக்குது. லட்டு மாதிரி இருப்பார் அவர். அவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் யாராக இருந்தாலுமே. அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காரு. லாட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் எனக்காக பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. ஷான் ரோல்டன், அப்புறம் ஒரு சாங் இப்போது இந்த படத்தோட ஹீரோ பாடியிருக்காரு சிவா. அது எல்லாமே நிறைய ஸ்பெஷல்ஸ் இன்னும் இருக்குது, ஒன்று ஒன்றா வரும் வெளியில். காசு பணம் ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி. அவங்களுக்குள்ளே இருந்தது வந்து ஒரு ஃபயர், ஒரு பேஷன். அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாட் ஃபார் எவ்ரி ரைட். First of all, I think ரொம்ப நன்றி for all the அன்பு, the love that you've given, all the content இப்போ வரைக்கும், for the songs, அப்போ teaser, and அதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி. பராசக்தி எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபில்ம். I waited a lot for the right launch in Tamil, and thank you Sudha ma'am for this opportunity, and thanking everyone. And அதுக்கப்புறம் I feel like they've displayed a lot of things. So ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது, there's a story behind it. So அது படம் பார்த்ததுக்கப்புறம் I think you'll be able to correlate. But please come enjoy. உங்களோட வேர்ல்டில் இருந்து ஒரு ஹாலிடேக்கு அப்படி you can come to Parasakti world. We invite you here. Thank you so much. And ரொம்ப பேசினா நான் அடுத்த இவெண்ட்டில் பேசுகிறேன். ஏன்னா this is not for you to listen to me, but it's to experience Parasakti. Thank you so much. ஓகே, நீங்கள் வர கூப்பிட்டீங்கல்ல, இங்கே இருக்கிற எல்லா பாய்ஸும் பாருங்கள் ஃபுல் டைம் இதுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் how was it performing in the periodic setலலாம் பண்ணது எப்படி இருந்தது? எனக்கு it was a process of unlearning, ஒரு gear shift. And I think on the period especially, it's like past life tapping. Maybe na past life I was like her, maybe like Ratnamala I thought. But it's a very very deep character எனக்கு, and the closest to me till date. ஊரே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. I'm also in a place where so many lovely people are here, so many great technicians are here. அவங்க முன்னாடி இந்த ஒரு எஃபர்ட் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். யாரெல்லாம் இந்த எஃபர்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பியூட்டிஃபுல் ஐடியா, பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். இதை தாண்டி 100 மடங்கு சினிமாவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே, அதே டெக்னீஷியன்ஸ், வேலை செஞ்சவங்க எல்லாரும். எனக்கும் நிறைய தாட்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு. பட் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடுச்சு. ஏன்னா என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதா மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். எனக்கு அழகாக என்னை பிளெண்டின் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரில், அந்த சிச்சுவேஷனில், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸில். தேங்க்யூ ஃபார் தேட். யூ ஆர் மோர் தேன் அ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவங்க மட்டும் இல்லை, ஆகாஷ் அடுத்தது அவர் வந்தோடனே ஆனால் வாங்கண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதே இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு தெரியும். 3 ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்கீங்க. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இந்த ஒரு உங்களுடைய நம்பிக்கைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாக இந்த படம் அமையும் பராசக்தி. அண்ட் அதர்வா, தேங்க்யூ ஃபார் பீயிங் த பிரதர் யூ ஆல்வேஸ் ஆர். அண்ட் அதர்வாவோட ஐயோ நிறைய சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, கேட்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் நேரம் அந்த அளவுக்கு இல்லை. அவரை பாருங்க இந்த படத்தில் பாருங்க, அப்படியே லட்டு மாதிரி இருப்பார் அவர். அவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் யாராக இருந்தாலுமே. அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா சொல்லவே வேணாம், கிரேட்டஸ்ட் டான்சர். அண்ட் இந்த படத்தில் கிரேட்டஸ்ட் பெர்ஃபார்மராக உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். சிவா, தேங்க்யூ சிவா. என்னை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வித ஒரு கிளாஷும் இல்லாமல் அழகாக
வாங்க பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், அடிப்பட்டா கூட வாங்க, நீங்கள் ஒரு அடி வேணால் அடிச்சுக்கோங்க, அப்படி வேணால் அப்படி நான் வந்து பேசி அவர் கூட நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்குது இந்த படத்தில். சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் பண்ணுறது. தேங்க்யூ ஃபார், ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஆக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்ம ஜிவி 100 நாட் அவுட் ப்ரோ, கலக்கிட்டே இருங்க, நீங்கள் அவார்ட்ஸ் வாங்கிட்டே இருங்க, மக்கள் மனசில் இடம் பிடிச்சிக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் சிவா, உங்களுடைய 25th ஃபிலிமில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், எனக்கு மறக்க முடியாது அது. ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் பூர்ணிமா, தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ். வணக்கம் வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? அண்ட் இந்த படம் ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு மைல்ஸ்டோனாக எல்லாருக்கும் அமையும். சினிமாவுக்கும் இந்த படம் ஒரு மைல்ஸ்டோனாக அமையும். அந்த அளவுக்கு நான் நம்புகிறேன். இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறது. உண்மையிலேயே இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் வரும்போது தான் யோசிச்சுட்டே வந்தேன். இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நிறைய படத்துக்கு நடக்காது, பட் இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இங்கே மைல் ஸ்டோன்ஸாகவும் இருக்குது. எஸ்கே பிரதரோட 25th ஃபிலிம், ஜிவி பிரதரோட 100th ஃபிலிம், அண்ட் ரவி மோகன் சார் வந்து வில்லனாக நடிக்கிறாரு. அதுவே எனக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீலீலாவோட தமிழ் படம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் there's a lot in this film for us as actors and crew and cast and technicians-க்கும் to take away from this film. பட் அதை தாண்டி எனக்கு என்னென்னா, ஒவ்வொரு தடவை நான் செட்டில் போய் நிற்கும் போதும் நான் யோசிப்பேன், இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ நல்லா இருக்கே. இந்த வந்து இப்போது ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது எஸ் நாங்கள் எடுத்த படம் தான் பார்ப்பாங்க, பட் நாங்கள் போட்டிருக்கிற செட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் ஐம் ஸோ கிளாட் தட் ஆகாஷ் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு அண்ட் சுதா மேம் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு தே ஹவ் ஜஸ்ட் கிரியேட்டட் அ ஹோல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ யா, வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி. பராசக்தி எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு என்னென்னா, சுதா கோங்கரா ஆல்ரெடி சுரரை போற்றில் வந்து ஒரு பெரிய காம்பினேஷன். ஃபஸ்ட் டைம் அவங்க கூட சேர்ந்ததே என்னுடைய முதல் நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு அன்பு பயங்கர ஜாஸ்தி எனக்கு. அப்படி அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரோ சிஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் கிட்டத்தட்ட அவங்கள எனக்கு என் ஃபஸ்ட்டு படம் நான் மியூசிக் பண்ண டைம்லேருந்தே எனக்கு அவங்கள தெரியும். அவங்க மணி சார்கிட்ட ஏடியாக இருந்தாங்க, நான் வந்து ரேமான் சார்கிட்ட ஏடியாக இருந்தேன். அப்போத்துலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ வெல் விஷர். நாங்கள் வேலையே செய்யலை, அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து சூரை போட்டில் தான் சேர்ந்தோம். அந்த படம் வந்து எனக்கும் சூர்யா சாருக்கும் நிறைய கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நன்றி கடன் சொல்லலாம். பராசக்தி வந்து எனக்கு வந்து அதனால் என்னுடைய 100வது வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் கரெக்டாக அது அமைஞ்சுது. பராசக்தி வந்து வாஸ் மை 100th ஃபிலிம். ஸோ ஃபஸ்ட்டு காரணம் சுதா. அப்புறம் இந்த படம் வந்து பல வகையில் ஸ்பெஷல். என்னென்னா, ஒரு பீரியட் ஃபிலிம், அதுக்கப்புறம் வந்து ஸோ மியூசிக்காக 60s உடைய அந்த எசன்ஸை வந்து கொண்டு வரும். அப்புறம் ஒரு கேள்வி இருந்துச்சு, நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம், 1001, மதராசப்பட்டினம், நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ண போகிறோம்? திருப்பி ஒரு ரெட்ரோ பீரியட் ஒண்டி டெலிவர் பண்ண போகிறோமா, இல்லை ஒரு சின்ன ஹைப்ரிட் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்து பராசக்தி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சாங்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் லாட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் எனக்காக பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. ஷான் ரோல்டன், அப்புறம் ஒரு சாங் இப்போது இந்த படத்தோட ஹீரோ பாடியிருக்காரு சிவா. ஸோ அது எல்லாமே நிறைய ஸ்பெஷல்ஸ் இன்னும் இருக்குது, ஒன்று ஒன்றா வரும் வெளியில். அண்ட் சிவாவுடைய 25th ஃபிலிம் ஐ வுட் லைக் டு விஷ் ஹிம் பெஸ்ட் ஆஃப் லக். ஏன்னா அமரன் ஹிட்க்கு அப்புறம் சிவாவோட சேர்றேன் இந்த படத்தில். அப்புறம் ரவி, ஸ்ரீலீலா, அதர்வா எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த நல்ல காஸ்டியூம் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த பூர்ணிமாவுக்கு நன்றி. எங்கள் ப்ரொடியூசர் இட்லி கடை ஒர்க் பண்ணோம், திருப்பி இமீடியட்டாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். நல்லா ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை தாங்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கணும், அதே சமயத்தில் இதை வந்து பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணணும். அப்படின்ற போது ஹீ டுக் த சேலஞ்ச் அப். ஸோ தேங்க்ஃபுல் டு ஆகாஷ். அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், மாஸ்டர், நம்ம எடிட்டர், கேமராமேன் ரவிகே சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஓபிஸ். ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா இந்த பாட்டை வந்து நம்ம கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு விஷுவல் எடுக்கணும்ல. ஸோ அவங்க ஒரு பாட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க சுதா. இதில் ஒரு பெரிய ட்ராமா இருக்கும், ஒரு இன்டென்ஸ் ட்ராமா இருக்கும்,
ஒரு பீரியட் ஃபீல் இருக்கும், ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டே வந்து ஒரு படத்தில் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து இசையாக கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய முயற்சி பராசக்தின்றது. இட் இஸ் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபிலிமாக தாண்டி எல்லாருடைய ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்குது. அது எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் எல்லார்கிட்டேருந்தும் இந்த படத்தோட டிசைனராக இருக்கட்டும் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அது வந்து படத்தில் தெரியும். ஐ ஹோப் இட் பேஸ் அப் ஃபார் ஆல் ஆஃப். வணக்கம். ஆக்சுவலி ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா, ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழலாம், ஒவ்வொரு வாழ்வியலில் போய் நம்ம வாழ்ந்து அந்த பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அண்ட் ஆஸ் அ டிரெக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும்தான். பீட் இறுதி சுற்றுல ஒரு குத்துச்சண்டை வீரரோட வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை சூரிய போட்டில் ஏவியேஷன், இங்கே வந்து 60களில் போயிட்டு எட்டி பார்த்து அங்கே வாழ்ந்து ஒரு 5 வருஷமாக வந்ததில் வந்து எனக்கு நான் என்ன பண்ண பராசக்திக்கு, நான் பிரெயின் ஆஃப் பராசக்தி கிடையாது. ஐ திங்க் பராசக்தி ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங். ஏன்னா அந்த டைமில் வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப சிம்பிள். ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு பணம் ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி. அவங்கக்குள்ளே இருந்தது வந்து ஒரு ஃபயர், ஒரு பேஷன், ஒரு யங் நேஷன். நம்ம இந்தியா வந்து ரொம்ப யங் நேஷன். அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாட் ஃபார் எவ்ரி ரைட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். இந்த படத்தில் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம். அண்ட் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இட்ஸ் டையிங். ஐ ஃபீல் இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் நியூக்ளியர். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 60களில் எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம், ஒரு அண்ணன் தம்பி, ஒரு பொண்ணு, அப்புறமா வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எங்களுக்கு பீரியட் ப்ராப்ஸாக இருக்கட்டும், லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ஜுவல்லரியாக இருக்கட்டும், அண்ட் முகங்களாக இருக்கட்டும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பீரியடுக்கு ஏற்ற முகமாக இருக்கும். அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். We tried our best, but the best part of it is I got to live 60s. அந்த 60களில் போய் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். பராசக்தி எனக்கு நிறையவே கொடுத்துச்சு. ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது லைக் whatever this tour, நாங்கள் அந்த செட்டில் வந்து என்னென்ன ஃபீல் பண்ணோமோ, லைக் அந்த ப்ராப்பை லைக் யூனோ லேண்டர்ன்ஸாக இருக்கும், ஒரு சிம்னியாக இருக்கும், அப்புறமா வந்து ஒரு ஸ்லேட்டு பல்பம், எது எடுத்தாலும் அது ஒரு நாஸ்டால்ஜியா. இதெல்லாம் வந்து நம்ம டைமில் இல்லாத ஒரு விஷயங்களாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கேயே போயிட்ட மாதிரி இருந்துச்சு, எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா. ஸோ அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you for being here. Thank you for this initiative and this idea, ma'am. இந்த ஜெயிச்சிருனோ மாறா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு டைலாக் வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி பராசக்தியில் ஏதாவது ஒன்று இருக்கா? இருக்கு. I think we have to அப்புறமா தான் நீங்கள் சொல்லணும். Okay, just too excited to know about it. But thank you once again, ma'am. Thank you very much.